अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति।
ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கிறதா? பரம் பிதா சிவ் பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம் கேட்போம். முரளி தேதி 10/6/2024. பாபா சொல்றாங்க, மீட்டே பच्चे, लक्ष्य को सदा सामने रखो तो दैवी गुण आते जाएंगे. अब अपनी संभाल करनी है. आसुरी गुणों को निकाल दैवी गुण धारण करने हैं. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, லட்சியத்தை சதா முன்னால் வைத்திடுங்கள். அப்பொழுது தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அசுர குணங்களை வெளியேற்றி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கேள்வி, आयुष्मान भव का वरदान मिलते हुए भी बड़ी आयु के लिए कौन सी मेहनत करनी है? கேள்வி, ஆயுஷ்வான் பவ அப்படின்னா தீர்க்காயுசாக இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆயுஷ்வான் பவ என்ற வரதானம் நமக்கு கிடைத்திருக்கும் போதிலும் நீண்ட ஆயுளுக்காக எந்த ஒரு உழைப்பை செய்ய வேண்டும்? பதில், बड़ी आयु के लिए तमो प्रधान से सतो प्रधान बनने की मेहनत करो. நீண்ட ஆயுளுக்காக தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்கான உழைப்பு செய்யுங்கள். உழைப்புன்னா அதிக முயற்சி செய்யுங்கள். जितना बाप को याद करेंगे उतना सतो प्रधान बनेंगे और आयु बड़ी होगी. फिर मृत्यु का डर निकल जाएगा. எந்தளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு சத்தோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். மேலும் ஆயுள் அதிகரித்துவிடும். பிறகு மரணத்தை பற்றிய பயம் நீங்கிவிடும். याद से दुख दूर हो जाएंगे, तुम फूल बन जाएंगे. நினைவினால் உங்களுடைய துக்கம் தூரமாகிவிடும். நீங்கள் மலர்களாக ஆகிவிடுவீர்கள். याद में ही गुप्त कमाई है, याद से पाप कट जाते हैं. நினைவில்தான் மறைமுகமான வருமானம் உள்ளது. நினைவினால் பாவம் அழிந்து போகின்றது. எத்தனை லாபம் சொல்றார் பாருங்க பாபா. என்ன சொல்றாங்க பாபா? ஒன்று, நினைவினால ஆயுள் அதிகரிக்குது, சத்தோ பிரதானம் ஆயிடுறோம், துக்கம் தூரமாயிடுது, மலராயிடுறீங்கன்றார் பாபா. வருமானம் இருக்கிறது, பாவம் அழிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லை, ஆத்மா ஹல்கி ஹோ ஜாத்தி ஹே, ஆயு படி ஹோ ஜாத்தி ஹே. ஆத்மா லேசானதாக ஆகிவிடுகிறது, மேலும் ஆயுள் அதிகரித்து விடுகிறது. ஒரு பாபா நினைவு தான் நம்ம சாதாரண இந்த மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலை அடையிறதுக்கு வேற ஒன்றுமே செய்ய வேணாம். ஒரு பாபாவை மட்டும் சதா சர்வகாலமும் நினைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணணும். அதைத்தான் பாபா டெய்லி முரளியில் வெவ்வேறு ரீதியில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति बाप समझा रहे हैं, पढ़ा भी रहे हैं. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக பாபா புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க, பாடம் கற்பித்து கொண்டே இருக்கிறாங்க. क्या समझा रहे हैं? பாபா என்ன புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க? मीठे बच्चों, तुमको एक तो आयु बड़ी चाहिए क्योंकि तुम्हारी आयु बहुत बड़ी थी. 150 वर्ष की आयु थी, बड़ी आयु कैसे मिलती है? பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஒன்று ஆயுள் அதிகமாக இருக்கணும். ஏன் இருக்கணும் ஆயுள் அதிகமாக? ஏன்னா உங்களுடைய ஆயுள் அதிகமாக இருந்தது. 150 ஆண்டுகளினுடைய வயசு இருந்தது சத்தியத்தில் இல்லையா? ஆயுள் எப்படி அதிகமாக கிடைச்சது? பாபா கேட்குறாங்க. தமோ பிரதான சே சத்தோ பிரதான பரணே சே. எப்படி ஆயுள் அதிகமாக ஆகுது? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிறதுனால நமக்கு 150 வயசு சத்தியோத்தில் இல்லையா? जब तुम सतो प्रधान थे तो तुम्हारी आयु बहुत बड़ी थी, अभी तुम ऊपर चढ़ रहे हो. எப்போ நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீங்களோ அப்போ உங்களுடைய ஆயுள் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறீங்க.
கீழே இறங்கி வந்துட்டோம் இல்லையா? இப்போ அதனால மீண்டும் அந்த சத்தோ பிரதான நிலை நாம அடையிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம், மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறோம். जानते हो हम तमो प्रधान बने तो हमारी आयु छोटी हो गई थी, तंदुरुस्ती भी ठीक नहीं थी, बिल्कुल ही रोगी बन गए थे. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, நாம தமோ பிரதானமாக ஆகியிருந்ததுனால நம்முடைய ஆயுளும் குறைந்த ஆயுளாக ஆயிடுச்சு, ஆரோக்கியமும் சரியானதாக இல்லை, முற்றிலும் நோயாளிகளாக ஆகிட்டோம். यह जीवन पुरानी है, नई से बेंट की जाती है. இப்ப இந்த வாழ்க்கை பழைய வாழ்க்கை, இதை புதியதோட ஒப்பிடப்படுகிறது. अभी तुम जानते हो बाप हमको बड़ी आयु बनाने की युक्ति बताते हैं. இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, பாபா நம்முடைய ஆயுளை நீண்ட ஆயுளாக ஆக்குவதற்கான யுக்தியை சொல்கின்றார். मीठे मीठे बच्चों, मुझे याद करोगे तो तुम जैसे सतो प्रधान थे, बड़ी आयु वाले तंदुरुस्त थे, ऐसे फिर से बन जाओगे. பாபா சொல்றாங்க, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் எப்படி சத்தோ பிரதானமாக இருந்தீர்களோ, நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருந்தீர்களோ, ஆரோக்கியமானவர்களாக இருந்தீர்களோ, அதே போல் மீண்டும் ஆகிவிடுவீர்கள். கேட்டிங்களா? பாபாவினுடைய வரம் இன்று என்ன வரம் கொடுக்கறாங்க பாபா? இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, கண்டிஷனும் இருக்குது, என்ன நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி சத்தோ பிரதானமா இருந்தீங்களோ, நீண்ட ஆயுளோட இருந்தீங்களோ, ஆரோக்கியமானவர்களாக இருந்தீங்களோ, அதே போல மறுபடியும் ஆயிடுவீங்க. आयु छोटी होने से मरने का डर रहता है, तुमको तो गारंटी मिलती है कि सत्युग में ऐसे अचानक कभी मरेंगे नहीं. ஆயுள் குறுகிய ஆயுளாக இருக்கிற காரணத்தினால்தான் மரணத்தை பற்றிய பயம் இருக்குது. ஆனா உங்களுக்கு கேரண்டி கிடைக்குது, உத்தரவாதம் கிடைக்குது. என்ன உத்தரவாதம்? சத்தியத்துல திடீரென்று மரணம் ஒருபோதுமே ஏற்படாது. बाप को याद करते रहेंगे तो आयु बड़ी होगी और सब दुख भी दूर हो जाएंगे. பாபா சொல்றாங்க, பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஆயுள் அதிகமாகிவிடும், மேலும் அனைத்து துக்கமும் தூரமாக ஆகிவிடும். कोई भी किस्म का दुख नहीं होगा और तुमको क्या चाहिए. எந்த விதமான துக்கமும் இருக்காது, இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? பாபா சொல்றாங்க. துக்கமும் தூரம் ஆயிடுது, ஆயுளும் நீண்ட ஆயுள் கிடைச்சிருது அப்படின்னா பாபா சொல்றாங்க, இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? तुम कहते हो ऊंच पद भी चाहिए. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க உயர்ந்த பதவியும் வேணும் பாபான்னு சொல்கிறீங்க. तुमको मालूम नहीं था कि ऐसा पद भी मिल सकता है. अब बाप युक्ति बताते हैं ऐसे करो. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது இல்லையா, இப்படி கூட பதவியை பெற முடியும், இவ்வளோ உயர்ந்த பதவி இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ பாபா சொல்கிறாங்க, இப்போ பாபா யுக்தி சொல்கிறாங்க, உயர்ந்த பதவியை அடைவதற்கு என்ன செய்யணும், இப்படி செய்யுங்க அப்படின்னு பாபா யுக்தி சொல்கிறாங்க. एम ऑब्जेक्ट सामने है, तुम ऐसा पद पा सकते हो. லட்சியம் உங்க முன்னாடி இருக்குது, நீங்க அப்படிப்பட்ட பதவியை அடைய முடியும். என்ன பதவி? லக்ஷ்மி நாராயணன் விஸ்வ மகாராஜா மகாராணி பதவியை அடைய முடியும். यहाँ ही दैवी गुण धारण करना है, अपने से पूछना है हमारे में कोई अवगुण तो नहीं है. பாபா சொல்றாங்க, இங்கேயே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். லட்சியம் அடையிறதுக்கு படிக்கிறது முன்னாடியே படிக்கணும் இல்லையா. பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சு மார்க் வாங்கின பிறகு தானே பட்டம் கிடைக்கும். அப்ப இங்கே படிச்சா தான் அந்த பதவி இல்லையா. லட்சியம் முன்னாடி இருக்குது, ஆனா அதற்கான தெய்வீக குணங்களை இங்கேயே தாரணா பண்ணணும். ஸோ தன்னைத்தானே கேட்கணும், எனக்குள்ள ஏதாவது அவகுணம் இல்லை தானே என்று தன்னைத்தானே கேட்கணும். अवगुण भी अनेक प्रकार के हैं. सिगरेट पीना, चीची चीजें खाना, यह अवगुण है. பாபா என்ன சொல்றாங்க பாருங்க, அவகுணங்கள் கூட அநேக விதங்கள் உள்ளன. சிகரெட் பருகுவது, சிகரெட் பிடிப்பது, சீச்சி பொருட்களை சாப்பிடுவது, இது அவகுணம். सबसे बड़ा अवगुण है विकार का, जिसको ही बैड कैरेक्टर कहते हैं. அனைத்தையும் விட பெரிய அவகுணம் விகாரத்திற்கு வசமாகுவது. இதைத்தான் பேட் கேரக்டர் என்று சொல்லப்படுகிறது, தீய குணம் என்று, அவகுணம் என்று சொல்லப்படுகிறது. बाप कहते हैं तुम विशियस बन गए हो, अब वाइसलेस बनने की तुमको युक्ति बताते हैं, इसमें इन विकारों को अवगुणों को छोड़ देना है.
பாபா சொல்றாங்க, நீங்க விஷியஸ் அதாவது விக்காரிகளாக ஆகிட்டீங்க. இப்ப நிர்விக்காரி ஆகுவதற்காக உங்களுக்கு பாபா யுக்தி சொல்றாங்க. என்ன யுக்தி நமக்கு சொல்றாங்க? இந்த விக்காரங்கள் அவகுணங்களை விட்டுவிட வேண்டும். கபிபி விஷியஸ் நஹி பனனாகே, ஒருபோதுமே விக்காரியாக ஆகவே கூடாது. इस जन्म में जो सुधारेंगे तो वह सुधारी की जन्मों तक चलना है. இந்த பிறப்புல யாரு தன்னை சீர்திருத்திக்குவாங்களோ அந்த சீர்திருத்தம், அந்த மாற்றமானது 21 பிறவிகள் வரைக்கும் கூடவே இருக்குது. எவ்வளவு நல்லது பாருங்க. இந்த ஒரு ஜென்மத்துல நம்ம மாறினா போதும், 21 ஜென்மங்களுக்கு மாறிய நிலையில இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எஃபர்ட்ஸ் பண்ண வேண்டியதில்லை இல்லையா? அப்ப ஈஸி தானே. அப்ப இந்த ஒரு பிறப்பு மட்டும் நம்ம எஃபர்ட் பண்ணா போதும், முயற்சி பண்ணினா போதும். சப்சே ஜரூரி பாத் ஹே வைஸ்லெஸ் பனனா. பாபா சொல்றாங்க, அனைத்தையும் விட அவசியமான விஷயம் எது அப்படின்னா நிர்விகாரியாக ஆகுவது. जन्म जन्मांतर का जो बोझ सिर पर चढ़ा हुआ है वह योग बल से ही उतरेगा. பாபா சொல்றாங்க, ஜென்ம ஜென்மங்களின் சுமை தலை மேல என்ன ஏறி இருக்கிறதோ அது யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கும். கேட்டிங்களா பாபா என்ன சொல்றாங்கன்னு? யோகா தான் இம்பார்ட்டன்ட்னு பாபா இன்னைக்கு முரளியில சொல்லிட்டு வராங்க. ஜென்ம ஜென்மங்களின் சுமை தலை மேல என்ன இருக்குதோ, ஏறி இருக்குதோ 63 ஜென்மங்களுடைய சுமை, அது யோக சக்தி மூலமாக தான் நீங்கும். बच्चे जानते हैं जन्म जन्मांतर हम विशियस बने हैं. अभी बाप से हम प्रतिज्ञा करते हैं कि फिर कभी विशियस नहीं बनेंगे. குழந்தைங்க நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதை என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? ஜென்ம ஜென்மமா நம்ம விக்காரியாக ஆகியிருக்கிறோம். இப்ப பாபாட்ட நம்ம உறுதிமொழி செய்யறோம். என்ன உறுதிமொழி? பாபா, பிறகு ஒருபோதுமே நாங்க விக்காரி ஆக மாட்டோம் என்ற உறுதிமொழி குழந்தைங்க நாம பண்றோம் இல்லையா? பாப்னே கஹா ஹே அகர் पतित बने तो 100 गुना दंड भी खाना पड़ेगा और फिर पद भी भ्रष्ट हो जाएगा, क्योंकि निंदा कराई ना तो गोया उस तरफ विशेष मनुष्यों की तरफ चला गया. பாபா சொல்லி இருக்கிறாங்க, எச்சரிக்கை படுத்துறாங்க. பாபா என்ன சொல்லி இருக்கிறாங்க எச்சரிக்கையாக? ஒருவேளை பத்தீத்தமாக ஆனால், பாபா குழந்தை ஆன பிறகு ஒருவேளை பத்தீத்தமாக ஆனால் 100 மடங்கு தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்கும். பிறகு பதவியும் கீழான பதவி கிடைக்கும். ஏனென்றால் பாபாவிற்கு நிந்தனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா? அது மட்டும் இல்ல, விகாரத்துக்கு வசமாயிட்டாங்க, பதவி குறைஞ்சிருச்சு, பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுத்திட்டாங்கன்னா அவங்க அந்த பக்கம், அதாவது விகாரி மனிதர்களின் பக்கம் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஐசே பஹுத் சலே ஜாத்தே ஹே அர்த்தாத் ஹார் கா லேத்தே ஹே. போயிடுறாங்களாமா விகாரி மனிதர்கள் பக்கத்துல, பழைய உலகத்துக்கு போயிடுறாங்களாமா. அப்படி நிறைய பேர் போயிட்டாங்க, அதாவது தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்றார் பாபா. आगे तुमको पता नहीं था कि यह धंधा विकार का नहीं करना चाहिए. कोई कोई अच्छे बच्चे होते हैं, कहते हैं ब्रह्मचर्य में रहेंगे, सन्यासियों को देखकर समझते हैं पवित्रता अच्छा है. பாபா சொல்றாங்க, ஆனா இதுக்கு முன்னாடி, பாபாட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த விகாரத்தினுடைய தொழில் செய்யக்கூடாது, விகாரத்துக்கு வசமாக கூடாதுன்னு யாருக்குமே தெரியாதுதான். ஆனா அப்ப கூட சில நல்ல நல்ல குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்களாம், நான் பிரம்மச்சரியத்துல இருக்க போறேன் அப்படி சொல்லுவாங்களாம். பாபா ஞானத்துல வராத குழந்தைங்க கூட, லௌகீக்ல கூட சில பேர் அப்படி சொல்லுவாங்களாம். சன்னியாசிகளை பார்த்து அவங்க நினைப்பாங்களாம், பவித்திரமாக இருப்பது நல்லது தானே, நல்லா இருக்குது அப்படின்னு. லௌகீக்லே கூட சில மனிதர்கள் அப்படி இருப்பாங்க. पवित्र और अपवित्र, दुनिया में अपवित्र तो बहुत रहते हैं. सो பவித்திரம் அபவித்திரம் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா? உலகத்துல அபவித்திரமானவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, पाकाने में जाना भी अपवित्र बनना है, इसलिए फौरन स्नान करना चाहिए. अपवित्रता अनेक प्रकार की होती है, किसको दुख देना, लड़ना, झगड़ना भी अपवित्र कर्तव्य है. பவித்திரத்தானா அவகுணங்கள் இல்லாம இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாபா பர்டிகுலரா சொல்லிட்டே இருக்கிறாங்க. மேல சொன்னாங்க அவகுணம்னு எதை சொன்னாங்க? ஒன்று சிகரெட் பருகுவது, அடுத்து சீச்சி பொருட்களை சாப்பிட்றதும் அப்பவித்திரத்தான்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ சொல்றாங்க பாபா, கழிவறைக்கு செல்வதும் அப்பவித்திரமாக ஆகுவதாகும். அதனால தான் உடனடியாக ஸ்நானம் செய்யணும். அப்பவித்திரத்தா அநேக விதமாக இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க பாபா, ஒருவருக்கு துக்கம் கொடுப்பது, சண்டை சச்சரவில் வருவது கூட அப்பவித்திரமான காரியம்தான்.
बाप कहते हैं जन्म जन्मांतर तो तुमने पाप किया है वह सब आदतें अब मिटानी है. பாபா சொல்றாங்க ஜென்ம ஜென்மங்களா நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, இப்ப அந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும். அபி தும்கோ சச்சா சச்சா மகான் ஆத்மா பனனா ஹே. பாபா இன்னைக்கு நமக்கு டைரக்ஷன் கொடுக்கறாங்க. இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மா ஆக வேண்டும், உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மா ஆக வேண்டும். நோட் பண்ணணும். सच्चे सच्चे महान आत्मा तो यह लक्ष्मी नारायण ही है और कोई तो यहाँ बन न सके क्योंकि सब तमो प्रधान है. ग्लानी भी बहुत करते हैं ना. உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மா அந்த லக்ஷ்மி நாராயணன் தான். வேறு யாரும் இங்க அப்படி ஆகவே முடியாது மகான் ஆத்மாவாக. ஏன்னா எல்லாரும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க, ரொம்ப நிந்தனையும் பண்றாங்க இல்லையா. उन्हों को पता नहीं पड़ता कि हम क्या करते हैं. एक होते हैं गुप्त पाप, दूसरे प्रत्यक्ष पाप भी होते हैं. ஆனா நிந்தனை பண்றவங்களுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னே தெரியறதில்ல. ஒன்று மறைமுகமான பாவம், இரண்டாவது வெளிப்படையான பாவம். ரெண்டு இருக்குது வெரைட்டி. பாபா முன்னாடி சொன்னாங்களே பவித்திரத்தா அப்பவித்திரத்தா ரெண்டு இருக்குது. அதே போல மறைமுகமான பாவம், வெளிப்படையான பாவம். यह ही तमो प्रधान दुनिया. बच्चे जानते हैं बाप हमको अभी समझदार बना रहे हैं इसलिए उनको सब याद करते हैं. இப்போ இந்த உலகமே தமோ பிரதானமான உலகமாக இருக்குது. குழந்தைங்க நாம தெரிஞ்சிருக்கிறோம், பாபா நம்மை இப்போ புத்திசாலியாக ஆக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ ஞானம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பாபா புரிய வச்சு நம்மளை புத்திசாலி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவரை எல்லோருமே நினைவு செய்கிறோம். सबसे अच्छी समझ तुमको मिलती है कि पावन बनना है और फिर गुण भी चाहिए. எல்லாத்தை விட நல்ல ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது? நல்ல ஞானம். எல்லாத்தை விட சிறந்தது என்ன கிடைக்குது? பாவனம் ஆக வேண்டும். இதுதான் ஹையஸ்ட். பிறகு குணங்களும் கொண்டு வர வேண்டும். இதுதான் எல்லாத்தை விட ஹையஸ்ட் ஞானம். देवताओं के आगे जो तुम महिमा गाते आए हो अभी ऐसा तुमको बनना है. தேவதைகளுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி தேவதைகளுக்கு முன்னாடி போயிட்டு பாபா குழந்தை யாருக்கு முன்னாடி என்னென்ன மகிமை பாடுனீங்களோ இப்போ அந்த மகிமைக்குரியவராக நீங்க ஆகணும். அந்த தேவதையாக நீங்க ஆகணும். தேவதைக்கு முன்னாடி எத்தனை போற்றி சொல்லுவோம் நாம இல்லையா? அம்மனுக்கும் போற்றி போற்றி நிறைய சொல்லுவோம், சிவனுக்கும் நிறைய போற்றி போற்றி சொல்லுவோம், தேவதைகளுக்கு எத்தனை போற்றி சொல்லுவோம். பாபா சொல்றாங்க அப்படிப்பட்டவராக போற்றுதற்குரியவராக நீங்க ஆகணும், இப்ப ஆகணும். बाप समझाते हैं मीठे मीठे बच्चों तुम कितने मीठे मीठे गुलगुल फूल थे फिर कांटे बन पड़े हो. अब बाप को याद करो तो याद से तुम्हारी आयु बड़ी होगी. இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்க எவ்வளோ இனிமேலும் இனிமையான மலராக இருந்தீங்க, பிறகு முள்ளாக ஆகிட்டீங்க. இப்ப பாபாவை நினைவு செய்யுங்க. அப்ப உங்களுடைய இந்த நினைவுனால உங்களுடைய ஆயுள் அதிகமாயிடும், நீண்ட ஆயுளாக ஆயிடும். பாப்ப பி பசம் ஹோங்கே. நினைவின் மூலம் நோட் பண்ணணும், நினைவினால என்னென்ன லாபம். பாபா என்ன சொல்றாங்க? பாபாவை நினைங்க, உங்களுடைய ஆயுள் அதிகமாகும். அடுத்து பாவம் எரிஞ்ச சாம்பல் ஆகிவிடும். சிர்சே போஜா ஹல்கா ஹோகா. தலை மேல சுமை இருக்குது இல்லையா, அது லேஸ் ஆகிவிடும். மூணாவது பாயிண்ட், अपनी संभाल करनी है. हमारे में क्या क्या अवगुण हैं वह निकालने हैं. தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்ன என்ன பாதுகாக்கிறது என்ன சொல்றாங்க பாபா? தனக்குள் என்னென்ன அவகுணங்கள் இருக்கின்றனவோ அவற்றை வெளியேற்ற வேண்டும். जैसे नारद का मिसाल है, उनको कहा तुम लायक हो, उसने देखा कि बरोबर हम लायक नहीं है. நாரதருடைய உதாரணம் சொல்லப்படுது இல்லையா? அவருக்கு என்ன சொல்லப்பட்டது? நீ தகுதியானவரா, லக்ஷ்மியை வரன் முடிக்கணும்னு ஆசைப்பட்டார். உடனே அவர்கிட்ட என்ன கேட்கப்பட்டது? நீங்கள் தகுதியானவரான்னு கேட்கப்பட்டது. உடனே அவர் தன்னைத்தானே பார்த்து என்ன சொன்னாரு? நான் தகுதியற்றவர், நான் தகுதி இல்லை அப்படி சொல்லிட்டார் இல்லையா? பாப் தும்கோ ஊஞ்சு பனாத்தே ஹே பாப்கே தும் பச்சே ஹோனா. அப்ப நாமளும் செல்ஃபை பார்க்கணும்னு சொல்றாங்க பாபா. ஸோ பாபா உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குறார்.
நீங்க ஏன்னா பாபாவுக்கு குழந்தைங்க இல்லையா, உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவுக்கு குழந்தைங்க நாம. அப்ப அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க, தன் குழந்தைங்கள உயர்ந்தவர்களாக ஆக்குவார் இல்லையா. ஜெய்சே कोई का बाप महाराजा होता है तो कहेंगे ना हमारा बाबा महाराजा है, बाबा बहुत सुख देने वाला है। जो अच्छे स्वभाव के महाराजा होते हैं उनको कभी क्रोध नहीं आता है। अभी तो आहिस्ते आहिस्ते सबकी कलाएं उतरती गई है, सभी अवगुण प्रवेश करते गए हैं, கலா கம்தி ஹோத்தி கை ஹே. பாபா சொல்றாங்க, சிலருடைய அப்பா மகாராஜாவாக இருப்பாங்க. அப்போ அந்த மகன் சொல்வாரு, எங்க அப்பா மகாராஜா என்று சொல்வாங்க. எங்க அப்பா ரொம்ப சுகம் கொடுக்கக்கூடியவர்னு சொல்வாங்க. ஏன்னா நல்ல சுபாவமுடைய மகாராஜா இருப்பாங்க. அவங்க ஒருபோதும் கோபம் அவங்களுக்கு வரவே வராது, கோபப்படவே மாட்டாங்களாமா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கலைகளும் இறங்கிட்டே வந்துருச்சு. அவகுணங்கள் எல்லா அவகுணங்களும் பிரவேசம் ஆயிடுச்சு. கலைகள் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. தமோ ஹோத்தே கயே, தமோ நிலையை அடைஞ்சிட்டே வந்துட்டாங்க. நல்ல நிலையில இருந்த மகாராஜாக்கள் கலை குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. துவாபரயுகத்துல நல்லா இருந்தாங்க, அப்புறம் கலியுகத்துல கலை குறைஞ்சிட்டே வந்துருது இல்லையா. தமோ வாகிட்டே வந்துருச்சு ஆத்மா. தமோ பிரதான் கி பி ஜெய்சே அந்த ஆக்கர் ஹுயி ஹே. தமோ நிலை தமோ பிரதானம்னா முதன்மையான மேலான அர்த்தம். அப்படின்னா தமோலையே முதன்மை அப்படின்னா உச்சத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த கலியுகத்தில் முள்ளு சக்கரத்தில் இருக்கும் இல்லையா, மேலே பார்த்துருக்கோம். கலியுகத்தில் வரும்போது அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கை கலியுகத்தில் இருக்கிறது மேலே பார்த்துருக்கோம். அப்படின்னா தமோ நிலை கூட எப்படி இருக்குது, உச்சத்தில் இருக்குதுன்றாங்க பாபா. தமோ பிரதானம் கூட அது கூட இறுதிக்கு வந்துருச்சு. ரொம்ப முற்றிய நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைக்கு வந்துருச்சு. கித்தனா துக்கி ஹோ படே. அதனால இன்னைக்கு மக்கள் பாருங்க எவ்வளோ துக்கமானவர்களாக ஆகிட்டாங்க. तुमको कितना सहन करना पड़ता है, अभी अविनाशी सर्जन द्वारा तुम्हारी दवाई हो रही है. நீங்க எவ்வளோ சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த உலகத்துல. இப்பொழுது பாபா சொல்றாங்க, அழிவற்ற சர்ஜன் மூலமாக உங்களுக்கு மருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சகிச்சுக்கும் போது வலிக்குது இல்லையா, அதனால அழிவற்ற டாக்டர் சர்ஜன் பாபா மூலமா என்ன கிடைச்சிட்டு இருக்குது, பாபாவோட ஞானமும் பாபா நினைவும் என்னது. பாபா சொல்றாங்க மருந்து. பாப்பா கேத்தே ஹே, இப்ப அந்த மருந்து பாபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. बाप कहते हैं यह 5 विकार तो घड़ी घड़ी तुमको सताएंगे, तुम जितना पुरुषार्थ करेंगे बाप को याद करने का उतना माया तुमको नीचे गिराने की कोशिश करती है. तुम्हारी अवस्था ऐसी मजबूत होनी चाहिए जो कोई माया का तूफान हिला न सके. பாபா சொல்றாங்க, இந்த 5 விகாரங்கள் அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணும். அதனுடைய வேலையே அதுதானே இல்லையா. மாற்றி ஒன்று இல்லாட்டி ஒன்று இதாக வரும். யுத்தத்தில் அப்படித்தானே செய்வாங்க. ஒருத்தர் போய் சண்டை போட்டுட்டு வருவாங்க, அடுத்து போய் அடுத்த ஆள் போவாங்க, மாற்றி போவாங்க இல்லையா. இப்போ 5 விகாரங்களும் மாற்றி ஏதாவது கண்டிப்பாக அடிக்கடி கடிகடின்னு சொல்கிறார் பாபா. அடிக்கடி உங்களை தொல்லை பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்வீங்களோ, எதற்கான முயற்சி, ஒரே ஒரு முயற்சி தான் நம்ம செஞ்சால் போதுமானது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணணும், பாபா சொல்கிறாங்க, பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சியை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்களோ அந்த அளவு மாயா உங்களை கீழே விழ வைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும். கேட்டிங்களா, நம்ம பாபாவை நினைக்கிறதுக்கு மேலே புத்தியை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுனா மாயா என்ன பண்ணும், கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு கீழே விழ வைக்கிறதுக்கு மாயா முயற்சி பண்ணும். ஆனால் உங்களுடைய ஸ்திதி அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த மாயாவின் புயலும் உங்களை அசைக்க முடியவே கூடாது. ராவன் कोई और चीज नहीं है, வா कोई மனுஷிய नहीं है. பாபா சொல்றாங்க, ராவணன் வேற ஏதோ ஒரு பொருள் கிடையாது, மனிதர் கிடையாது, எந்த ஒரு மனிதன் கிடையாது, வேற ஒரு பொருள் கிடையாது. 5 விகாரோ ரூபி ராவன் கோஹி மாயா கஹா ஜாத்தா ஹே. 5 விகாரங்கள் என்ற ராவணனைத்தான் மாயா என்று சொல்லப்படுகிறது. ஆசுரி ராவன் சம்பிரதாய் தும்கோ பहचानते ही नहीं है कि आखिर में यह है कौन. பாபா சொல்றாங்க, அசுர ராவண சம்பிரதாயம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லை. அசுர ராவண சம்பிரதாயத்தினர் உங்களை பத்தி அறியவே இல்லை. இறுதியில இவங்க யாரு அப்படின்னு நம்மளை பத்தி யாருக்குமே தெரியல.
ये बीके क्या समझाते? இந்த பிகேஸ் என்ன புரிய வைக்கிறாங்க? இதை பற்றி யாருக்கு தெரியல இந்த அசுர ராவண சம்பிரதாயத்தினருக்கு. रियलिटी में कोई नहीं जानते यह बीके क्यों कहलाते हैं, ब्रह्मा किसकी संतान है. பாபா சொல்லுவாங்க, ரியாலிட்டியில் இவங்க யார், உண்மையிலேயே இவங்க யார் அப்படின்னு அவங்களுக்குலாம் தெரியல. இவங்களை ஏன் பிகேஸ் பிரம்மா குமாரிகள், பிரம்மா குமாரர்கள்னு ஏன் சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. பிரம்மா கிஸ்கி சந்தான், பிரம்மா யாருடைய புதல்வன், அதுவும் யாருக்கு தெரியாது? அசுர சம்பிரதாயம், ராவண சம்பிரதாயத்தினருக்கு தெரியாது. अभी तुम बच्चे जानते हो हमको वापस घर जाना है, यह बाप बैठ तुम बच्चों को शिक्षा देते हैं. ஆனால் இப்போ குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இதை பாபா தான் குழந்தைகளாகி உங்களுக்கு உட்கார்ந்து அறிவுரை வழங்குகிறார். आयुष्मान भव, धनवान भव, तुम्हारी सब कामनाएं पूरी करते वरदान देते हैं. பாபா சொல்றாங்க, ஆயுஷ்வான் பவ. ஆயுஷ்வான் பவன்னா தீர்க்காயுசாக இருங்கன்னு சொல்றார் பாபா. அடுத்து தனுவான் பவ அப்படின்னா செல்வம் நிறைந்தவராக ஆகுக. இப்படி பாபா நிறைய வரதானங்கள் கொடுக்குறாங்க. உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்துட்டு வரதான் கொடுக்குறாங்க பாபா. பரந்து பரந்து பரந்துன்னு என்ன? ஆனால் என்ன? பாபா வரதான் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன? முக்கியமான பாயிண்ட் இதுதான். सिर्फ वरदान से कोई काम नहीं होता है, मेहनत करनी है. வெறும் வரதானத்தினால் மட்டும் காரியம் நடந்து விடாது, உழைக்க வேண்டும். பாபா வரம் கொடுத்துடுறாங்க, ஆனால் வர அடைஞ்சிட்டேன்னு நினச்சா மட்டும் போதாது. அதை ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் செஞ்சு அந்த ஸ்வரூபமாக தன்னை அனுபவம் செய்தால்தான் அது செயலில் வரும், இல்லையா? அதுவாகவே ஆகும். வர அடைஞ்சிட்டேன் நான், அதனால அப்படி ஆகிட்டேன்னு நினைக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணுன்றார் பாபா? வரதானத்தினால மட்டும் வேலை நடந்துராது, உழைக்க வேண்டும். ஹரேக்க பாத்த சமஜ்னேக்கு, ஒவ்வொரு விஷயம் புரிந்து கொள்வதற்கான விஷயம். நீண்ட ஆயுளுடையவராக ஆகணும்னு என்ன செய்யணும்னு எனக்கு பாபா சொல்லிட்டாங்க. ஒரு பாபாவை மட்டும் நினைக்கணும். செல்வம் நிறைந்தவராக ஆகணும்னு எது செல்வம்? ஞான செல்வம் சங்கமயுகத்தில், அப்புறம்தான் ஸ்தூல செல்வம், இல்லையா? அதில் நிறைஞ்சவர் ஆகணும். பாபா சொல்லிட்டாங்க அப்படின்னா ஞானம் தானாக வந்துடுமா என்ன? வராது, இல்லையா? நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணணும். விசார் சாகர் மந்தன் பண்ண 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 ஞான ரத்தினங்கள் நமக்குள்ளே நிறைஞ்சிரும். ஸோ உழைக்கணும். வரதான் அடைஞ்சிட்டாப்புல காரியம் நடந்துடும் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க பாபா. ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். அப்படிக்கு ராஜ் திலக்கு தேனைக்கு அதிகாரி பனனாக. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது, தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்கு அதிகாரியாக ஆக வேண்டும். ராஜ்ய திலகத்திற்கான அதிகாரியாக வேண்டும். பாப் அதிகாரி பனாத்தே ஹே, பாபா அதிகாரியாக ஆக்குகின்றார். நாமளால் ஆயிட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம், ஒரு பிடிமானம் ஒன்று பாபா தான், இல்லையா? பாபா அதிகாரி ஆக்குகின்றார். தும் பச்சோங்கோ சிக்ஷா தேத்தே ஹே, ஐசே ஐசே கரோ. குழந்தைகளாகி உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க பாபா, படிப்பினை கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்க. தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுக்கணுமா, இதை செய்யுங்க. தன்னை லேசாக்கணுமா, பாவத்திலேருந்து விடுவிக்கணுமா, இதை செய்யுங்க. அப்படி பாபா டைரக்ஷன் கொடுக்குறாங்க. பெஹலே நம்பர் கி சிக்ஷா தேத்தே ஹே, முதல் நம்பர் அறிவுரை பாபா கொடுக்குறாங்க. என்ன முதல் நம்பர் அறிவுரை? மாமேகம் யாது கரோ, என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் சிக்ஷா அறிவுரை. मनुष्य याद नहीं करते हैं क्योंकि वह जानते ही नहीं तो याद भी रंग है, क्योंकि ईश्वर सर्वव्यापी है. फिर शिव बाबा को याद कैसे करेंगे? மனிதர்கள் நினைவு செய்யறதில்ல உலகத்தில். ஏன்னா அவர்களுக்கு தெரியவே தெரியாது, தெரியாமலேயே நினைக்கிறாங்க இறைவனை. அப்போ தவறாக போயிடும், இல்லையா? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? ஈஸ்வரன் சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. பிறகு எல்லா இடத்துலையும் ஈஸ்வரன் இருக்கிறாருன்னா அந்த சிவ பாபாவை எப்படி அவங்க நினைவு செய்வாங்க? எதன்னு நினைப்பாங்க? शिव के मंदिर में जाकर पूजा करते, तुम पूछो इनका ऑक्यूपेशन बताओ, तो कहेंगे भगवान सर्वव्यापी है. சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட இவருடைய ஆக்குபேஷன் சொல்லுங்கள், இவருடைய தொழில் என்ன, இவர் என்ன பண்ணுறான்னு சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்களாம்? சிவன் சர்வவியாபின்னு சொல்லிடுவாங்க. பூஜா கர்த்தே ஹே, உன்சே ரஹம் மாங்கத்தே ஹே, மாங்கத்தே हुए फिर कोई पूछता परमात्मा कहाँ है, तो कहते सर्वव्यापी है. பாபா சொல்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, அந்த சிவன் கிட்ட கருணை காட்டுங்கன்னு கேட்குறாங்க.
அப்படி கேட்கும்போது அவர்கிட்ட பரமாத்மா எங்க இருக்கிறாருன்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் சர்வவியாபின்னு சொல்லிடுவாங்க. चित्र के सम्मुख क्या करते हैं और फिर चित्र सम्मुख नहीं तो कला काय ही चट हो जाती है. சித்திரத்துக்கு முன்னாடி, சிவலிங்கத்துக்கு முன்னாடி போறப்ப என்ன சொல்றாங்க, பிறகு சித்திரத்துக்கு முன்னாடி இல்லாத போது கலைகள் என்ன ஆயிடுது, கம்ப்ளீட்டா ஆக்கிடுறாங்க. தவறுதலா சொல்லிடுறாங்க, சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. பக்தி में कितनी भूले करते हैं फिर भी भक्ति से कितना प्यार है. பாபா சொல்றாங்க, பக்தியில எவ்வளோ தவறுகள் செய்யறாங்க, அப்புறமும் கூட பக்தி மேல எவ்வளோ அன்பு இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ண के लिए कितना निर्जल आदि करते हैं. ஸ்ரீ கிருஷ்ணருக்காக தண்ணி கூட குடிக்காம எவ்வளோ விரதம் இருக்கிறாங்க. यहाँ तुम पढ़ रहे हो और वह भक्त लोग क्या क्या करते हैं. பாபா சொல்றாங்க, இங்கே நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, பிறகு அங்கே பக்தர்கள் என்னென்னலாம் பண்றாங்க. तुमको अभी हंसी आती है, ड्रामा अनुसार भक्ति करते कदम नीचे उतरते आए हैं. இப்போ இதுக்கு உலகத்துல மக்கள் செய்யறத பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது. நாமளும் முன்னாடி பண்ணியிருக்கிறோம், அது நினைச்சா சிரிப்பு வருது இல்லையா? டிராமா அனுசாரமாக பக்தி செஞ்சு செஞ்சு அடி கீழே இறங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஊப்பர் तो कोई चढ़ न सके, யாரும் மேலே ஏற முடியாது. अभी यह है पुरुषोत्तम संगम युग जिसका कोई को पता नहीं है. अभी तुम पुरुषोत्तम बनने के लिए पुरुषार्थ करते हो. இப்போ இது புருஷோத்தம சங்கம யுகம், யாருக்கும் இதை பற்றி தெரியாது. இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம் ஆகுவதற்காக புருஷார்த்தம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா உத்தமமான ஆத்மா ஆகுவதற்காக, மேன்மையான உயர்ந்த ஆத்மா ஆகுவதற்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட் का सर्वेंट होता है ना, स्टूडेंट की सर्विस करते हैं, गवर्नमेंट सर्विस सर्वेंट है. டீச்சர் மாணவர்களுக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா, மாணவர்களுக்கு பாட சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கான சேவை பண்ணுறாங்க டீச்சர்ஸ். கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்க டீச்சர்ஸ் யாரு? கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பாங்க, அரசாங்க ஊழியர் இல்லையா? பாப் பி கேத்தே ஹே சேவா கர்த்தா ஹூம் தும்கோ படாத்தா பி ஹூம். எப்படி உலகத்தில் அந்த மாணவர்களுக்கு டீச்சர் சேவை பண்ணுறாங்களோ அதே போல் பாபாவும் சொல்கிறாங்க, நானும் சேவா பண்ணுறேன், உங்களுக்கு பாட சொல்லி கொடுக்குறேன். சபி ஆத்மாவுக்கா பாப் ஹே டீச்சர் பி பன்டே ஹே. எல்லா ஆத்மாக்களுக்கா அப்பாவாகவும் இருக்கிறேன், டீச்சராகவும் ஆகிறேன். सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान भी सुनाते हैं. பாபா டீச்சரா என்ன செய்கிறாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சிருஷ்டியினுடைய ஆதி மத்தியமம் அந்திமத்தின் ஞானத்தை நான் சொல்கிறேன்றார் பாபா. यही ज्ञान और कोई मनुष्य में हो न सके, कोई सिखला न सके. இந்த ஞானம் வேறு எந்த மனிதரிடமும் இருக்க முடியாது, யாரும் இந்த ஞானத்தை கற்றுத்தர முடியாது. तुम पुरुषार्थ ही करते हो कि हम यह बने. दुनिया में मनुष्य कितने तमो प्रधान बुद्धि हैं. பாபா சொல்றாங்க, நாம் இந்த நிலை அடையணும்னு நீங்க முயற்சியும் செய்றீங்க இல்லையா? உலகத்துல மனிதர்கள் எவ்வளோ தமோ பிரதான புத்தியோட இருக்கிறாங்க. बहुत खौफनाक दुनिया है, மிகவும் பயங்கரமான உலகம் இது. जो मनुष्य को नहीं करना चाहिए वह करते हैं. कितना खून डाका आदि लगाते हैं, क्यों नहीं करते हैं? 100% तमो प्रधान है. பாபா சொல்றாங்க, மனிதர்கள் இந்த உலகம் எவ்வளோ பயங்கரமான உலகம் சொல்லிட்டு சொல்றாங்க பாபா. மனிதர்கள் என்ன செய்யக்கூடாதோ அதை செய்கிறாங்க. எவ்வளோ கொலை பண்ணிடுறாங்க, எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க, என்ன செய்யல மனிதர்கள் கேட்குறார் பாபா. 100% தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் செய்கிறாங்க? பாபா சொல்ல 100% தமோ பிரதானமாக இருக்கிறார். अभी तुम फिर 100% சத்தோ பிரதான பன் ரகே ஹோ. இப்போ நீங்கள் 100% சத்தோ பிரதானமாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க. உஸ்கே லியே யுக்தி பத்தாயி ஹே. அதற்கான யுக்தி பாபா சொல்லியிருக்கிறாங்க. என்ன யுக்தி? 100% சத்தோ பிரதானம் ஆகிறதுக்கு யாது கி யாத்ரா, நினைவு யாத்திரை. யாது சேகி விக்ரம் வினாஷோங்கே பாப் சே ஜாக்கர் மிலேங்கே. நினைவினால் தான் விக்ரமங்கள் வினாசமாகும், பாபாவை சென்று சந்திப்பீர்கள், பாபாவை சென்று சேர்வீர்கள். भगवान बाप आते कैसे हैं ये भी तुम अब समझते हो. इस रथ में आए हैं. பகவான் பாபா எப்படி வராங்க இதை கூட இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த ரதத்தில் பாபா வந்திருக்கிறாங்க. இந்த ரதம் பிரம்மா ரதத்தில் பாபா வந்திருக்கிறாங்க. ब्रह्मा के थ्रू सुनाते हैं, जो फिर तुम धारण कर औरों को सुनाते हो तो दिल होती है डायरेक्ट सुने.
பிரம்மா மூலமாக இப்ப பாபா ஞானம் சொல்றாங்க. அதே பிறகு நீங்க தாரணை செஞ்சு பிறருக்கு சொல்றீங்க. உள்ளம் நேரடியா கேட்கணும் பாபாட்ட அப்படின்னு உள்ளம் விரும்புது இல்லையா? பாப்கே பரிவார் மே ஜாயே, யஹா பாப் பி ஹே, மா பி ஹே, பச்சே பி ஹே. வெளி சென்டர்லேருந்து ஞானம் கேட்கும்போது பாபா நேரடியாக போய் கேட்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? மதுபன் போகணும்னு தோணுது. பாபாவினுடைய அந்த பரிவாரத்துக்குள்ளே போகணும், மதுபன் பரிவாரத்துக்கூட சேர்ந்து உட்காந்து கேட்கணும்னு தோணுது. ஏன்னா இங்கேன்னா மதுபனில் பாபாவும் இருக்கிறாங்க, அம்மாவும் இருக்கிறாங்க, மம்மாவும் இருக்கிறாங்க, குழந்தைங்களும் இருக்கிறாங்க. பரிவாரமே ஜாத்தே. அப்போ அந்த பரிவாரத்துக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாரும் இருக்கும்போது பரிவாரத்துக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இல்லையா? वह तो दुनिया की आसुरी है, तो आसुरी परिवार से तुम तंग हो जाते हो, इसलिए धंधा आदि छोड़कर बाबा के पास रिफ्रेश होने आते हो. यहाँ रहते भी है ब्राह्मण. பாபா சொல்றாங்க, அந்த உலகமோ அசுர உலகம். அசுர பரிவாரத்தினால ரொம்ப தொந்தரவு அடைஞ்சிடுறீங்க, தொல்லை அடைஞ்சிடுறீங்க, டயர்டாயிடுறீங்க. அதனால அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு பாபா சொல்றாங்க, பாபாட்ட ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வர்றீங்க, புத்துணர்வு அடைகிறதுக்காக வர்றீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் பிராமணர்கள், இங்கே அந்த தொந்தரவு இருக்காது. இங்கன்னா இங்கே பாபா வீட்டில் மதுபனில் அப்படி தொந்தரவு எதுவும் இருக்காது. எல்லா பிராமண பரிவாரத்தோடு இருக்கும்போது ஒரு தனி மஜா, ஒரு தனி உலகத்திலே இருப்போம் இல்லையா? தோ இஸ் பரிவாரமே ஆக்கர் பைட்டேகோ. உலகத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறதுனால நீங்கள் இங்கே மதுபனில் வந்து இந்த பிராமண பரிவாரத்தோட வந்து இருக்கிறீங்க. கர்மே ஜாயங்கே தோ ஃபிர் ஐசா பரிவார் நஹீ ஹோகா. वहाँ तो देहधारी हो जाते, उस गोरख धंधे से निकल तुम यहाँ आते हो. ஆனால் வீட்டுக்கு போயிட்டா அங்கே இந்த மாதிரி பிராமண பரிவாரம் இருக்காது. லௌகீக்கில் அங்கே தேகதாரிகளாக ஆயிடுறாங்க எல்லாரும் இல்லை? இங்கே எல்லாரும் பிராமணர்கள், இங்கே அலௌகீக குடும்பம், அங்கே லௌகீக் இல்லையா? பாபா சொல்கிறாங்க, அந்த சிக்கலான அந்த தொழிலிருந்து விடுபட்டு நீங்கள் இங்கே வர்றீங்க. अब बाप कहते हैं, देह के सब संबंध छोड़ो, खुशबूदार फूल बनना है. फूल में खुशबू होती है, सब उठाकर खुशबू लेते हैं, अक्क के फूल को नहीं उठाएंगे. இப்போ பாபா சொல்றாங்க, தேகத்தின் எல்லா சம்பந்தங்களை விட்டுடுங்க, நறுமணம் வீசக்கூடிய மலர் ஆக வேண்டும். தாரணை பாயிண்ட் சொல்றாங்க பாபா, நறுமணம் வீசக்கூடிய மலர் ஆக வேண்டும். மலரிடமிருந்து நறுமணம் வெளிப்படுது இல்லையா? எல்லாரும் அதனால மலர் எடுத்து நுகர்ந்து பார்ப்பாங்க. எருக்கும் பூவை தூக்கி பார்க்க மாட்டாங்க, எடுத்து பார்க்க மாட்டாங்க, ஸ்மெல் பண்ணி பார்க்க மாட்டாங்க. तो फूल बनने के लिए पुरुषार्थ करना. எருக்கும் பூவும் பூதான், ஆனால் அதை எடுத்து வாசம் பார்க்க மாட்டாங்க. ஸோ பாபா என்ன சொல்றாங்க, மலர் ஆகுவதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டும், நறுமணம் வீசும் மலர் ஆகுவதற்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். इसलिए பாபா भी फूल ले आते हैं, ऐसा बनना है. அதனால தான் பாபா ஹாலுக்கு முரளி சொல்ல வரும்போது பூ எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ வரைக்கும் மதுபன்லான் சிஸ்டம் இருக்குது. எந்த தீதி கிளாஸ் பண்ண வர்றாங்களோ வந்து உட்கார்ந்த உடனே ஒரு பிரதர் வந்து ஒரு பூச்செண்டு கொடுப்பாங்க இல்லையா? அது சாக்கார் பாபா இருக்கும்போதுலேருந்து இருக்குது. பாபா ஹாலுக்கு முரளி சொல்ல வரும்போது பாபா பூ எடுத்துட்டு வராங்க. எதுக்காக எடுத்துட்டு வராங்க? அந்த மலர் போல் ஆக வேண்டும், அதற்காக. கர் கிரகஸ்த மேரேத்தே ஏக் பாப்கோ யாது கர்னா ஹே. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். तुम जानते हो यह देह के संबंधी तो खलास हो जाने हैं, तुम यहाँ गुप्त कमाई कर रहे हो. तुमको शरीर छोड़ना है, कमाई करके और बहुत खुशी से हर्षित मुख हो शरीर छोड़ना है. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த தேகத்தின் சம்பந்திகள் உறவுகள் எல்லாம் அழிஞ்சு போக போகிறாங்க. இங்கே நீங்கள் மறைமுகமான வருமானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, குப்தமான வருமானம் செஞ்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் சரீரத்தை விடணும், வருமானம் செஞ்சுட்டு ரொம்ப குஷியோட மலர்ந்த முகத்தோட சரீரத்தை விடணும். शरीर विடுறது கூட எப்படி விடணும்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. घूमते फिरते भी बाप की याद में रहो तो तुमको कभी थकावट नहीं होगी. बाप की याद में अशरीरी हो कितना भी चक्कर लगाओ, बल कहाँ यहाँ से नीचे अबू रोड तक चले जाओ तो भी थकावट नहीं होगी. पाप कट जाएंगे, हल्के हो जाएंगे. பாபா என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க எங்கனாலும் போங்க வாங்க, எங்க போகும்போது வரும்போது கூட பாபாவினுடைய நினைவில் இருங்க. அப்போ ஒருபோதும் உங்களுக்கு களைப்பு ஏற்படவே ஏற்படாது.
ப்ராக்டிக்கலான தாரணைக்கான பாயிண்ட், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய பாயிண்ட், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய பாயிண்ட்டை பாபா சொல்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் பாபா நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு களைப்பு ஏற்படாது. பாபா சொல்கிறாங்க, பாபா நினைவில் அஷரீரியாகி நீங்கள் எவ்வளவு நாள் சுற்றி தெரியுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறாங்க பாபா, நீங்கள் இங்கேருந்து அப்படின்னா மதுபன் பாண்டபவன்லேருந்து கீழே அபுரோடு வரைக்கும்னாலும் போங்க, அப்போ கூட உங்களுக்கு களைப்பு ஏற்படாது. பாவம் அழிந்து போகும், லேசானவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேட்டீங்களா? तुम बच्चों को कितना फायदा होता है और कोई तो जान न सके. குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது பாருங்க. ஆனால் இது வேற யாருக்குமே தெரியல. सारी दुनिया के मनुष्य पुकारते हैं पतित पावन आकर पावन बनाओ, तो उनको महात्मा कैसे कहेंगे? முழு உலகமும் மனிதர்கள், முழு உலகத்தின் மனிதர்கள் அழைக்கிறாங்க, பத்தீத்த பாவனரே வாங்க வந்து எங்களை பாவனமாக்குங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களை எப்படி மகாத்மான்னு சொல்ல முடியும்? எங்களை பாவனமாக்குங்கன்னு சொல்றாங்க, அவங்களை எப்படி மகாத்மான்னு சொல்ல முடியும்? पतित को फिर माता तोड़े ही टेका जाता है, माता पावन के आगे झुकाया जाता है. பத்தீத்த மாணவர்களுக்கு முன்னாடி போய் தலை வணங்க முடியாது. யார் பாவனமாக ஆகியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் தலை வணங்கப்படுகிறது. कन्या का मिसाल जब भिखारी बनती तो सबके आगे सिर झुकाती है और फिर पुकारती है, हे पतित पावन आओ. अरे पतित बने ही क्यों जो पुकारना पड़े. கன்யாவினுடைய உதாரணம் சொல்றாங்க பாபா. எப்போ விகாரி ஆயிடுறாங்களோ ஒரு கன்னிகை, அப்போ எல்லாருக்கும் முன்னாடி போய் தலை வணங்க வேண்டியதா இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அந்த கன்னிகை அழைக்கிறாங்க, ஹே பத்தீத்த பாவனரே வாங்க அப்படின்னு அழைக்க வேண்டியதாக இருக்குது. பாபா அந்த கன்னிகையை பார்த்து கேட்குறாங்க, முதல்ல ஏன் பத்தீத்த மானீங்க நீங்கள் இப்போ அழைக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா. सबके शरीर तो विकार की पैदाइश है ना, क्योंकि रावण का राज्य है, अभी तुम रावण से निकल आए हो. इसको कहा जाता है पुरुषोत्तम संगम युग. பாபா சொல்றாங்க, எல்லாருடைய சரீரமும் விகாரத்தினால கிடைச்சது தான். ஏன்னா ராவணனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க ராவணன் கிட்ட இருந்து விடுபட்டு வந்துட்டீங்க. இந்த யுகத்தை தான் புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. अभी तुम पुरुषार्थ कर रहे हो राम राज्य में जाने के लिए. सतयुग है राम राज्य, सिर्फ त्रेता में राम राज्य कहे तो फिर सूर्यवंशी लक्ष्मी नारायण का राज्य कहाँ गया? இப்போ நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க ராமராஜ்யத்திற்கு செல்வதற்காக. சத்யுகம்தான் ராமராஜ்யம். வெறும் திரேத்தாயுகத்துல ராமர் இருக்கிறாருங்கிறதுக்காக அதை மட்டும் ராமராஜ்யம் சொன்னா அப்ப சூரியவம்சி லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எங்க போச்சு? तो यह सब ज्ञान अभी तुम बच्चों को मिल रहा है. ஏன்னா பக்தியில ராமராஜ்யம்னா ராமராஜ்யம் பண்றதானே சொல்றாங்க. அப்ப அதுதான் ராமராஜ்யம்னா அப்ப சத்யுகத்தை பத்தி யாரும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா பாபா நமக்கு என்ன சொல்றாங்க? சத்யுகம் தான் ராமராஜ்யம். இதை நமக்கு புரிய வைக்கிறாங்க பாபா. இந்த எல்லா ஞானமும் இப்ப குழந்தைகளாகியவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நயே நயே பி ஆத்தே ஹே ஜின்கோ தும் ஞான தேத்தே ஹோ லாயக்க பனாத்தே ஹோ. புதுசா நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு நீங்க ஞானம் கொடுக்குறீங்க, நீங்க அவர்களை தகுதியானவர்களாக, எதுக்கு தகுதியானவர்கள்? ஸ்வர்க்கத்துக்கு வரதுக்கு தகுதியானவர்களாக ஆக்குறீங்க. कोई का संग ऐसा मिलता है जो फिर लायक से नालायक बन पड़ते हैं. बाप पावन बनाते हैं तो अब पतित बनना ही नहीं है. பாபா சொல்றாங்க, சிலருடைய தொடர்பு அப்படி கிடைக்குது, அவங்க லாயக்காக ஆகி பிறகு தகுதியற்றவர்களாக ஆயிடுறாங்க. பாபா குழந்தை ஆகுறாங்க, பிறகு அவங்களுடைய தொடர்பு அப்படிப்பட்ட தொடர்பு கிடைச்சிருது, லாயக்கானவங்க திரும்ப தகுதியற்றவர்களாக, லாயக்கு இல்லாதவர்களாக ஆயிட்டு மாறி போயிடுறாங்க, உலகத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்றாரு பாபா. பாபா பாவனமாக்குறாங்க. பாவனமாக்குறதுக்காக பாபா கூட்டிட்டு வந்துட்டாங்க நம்மள. வந்த பிறகு மறுபடி இப்பொழுது பத்தீத்தமாக ஆகவே கூடாது. जबकि बाप आया है पावन बनाने, माया ऐसी जबरदस्त है जो पतित बना देती है, हरा देती है. कहते हैं बाबा रक्षा करो. பாபா பாவனமாக்குறாங்கன்னா ஒருபோதும் பத்தீத்தம் ஆகவே கூடாது. ஆனா பாபா மறுபடியும் சொல்றாங்க, பாபா வந்திருக்கிறாங்க பாவனமாக்குறதுக்கு. ஆனா அந்த மாயா இருக்கு இல்லையா, அப்படி வலிமை வாய்ந்தது, அது பத்தீத்தம் ஆக்கிடுது, தோல்வி அடைய வச்சிடுது. அப்போ சொல்றாங்களா, பாபா எங்களை காப்பாத்துங்க அப்படி சொல்றாங்களாம். वाह लड़ाई के मैदान में ढेर मरते हैं फिर रक्षा की जाती है क्या?
பாபா அவங்கள பார்த்து கேட்குறாரு, யுத்த மைதானத்துல நிறைய பேர் இறந்து போவாங்க, அவர்களை பாதுகாக்கப்படுகிறதா என்ன? ये माया की गोली बंदूक की गोली से भी बहुत कड़ी है, काम की चोट का ही गोया ऊपर से गिरे. இந்த மாயாவோட குண்டு இருக்கு இல்லையா, இது ஸ்தூல குண்டு இருக்குல்ல, துப்பாக்கி குண்டு இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப கடுமையானது. காமத்தின் அடி விழுந்ததுன்னா மேலிருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். सत्युग में सब पवित्र गृहस्थ धर्म वाले होते हैं जिनको देवता कहा जाता है. अभी तुम जानते हो बाप कैसे आए हैं, कहाँ रहते हैं, कैसे आकर राजयोग सिखाते हैं. சத்தியுகத்தில் எல்லாருமே பவித்திரமான இல்லற தர்மத்தில் இருக்கிறாங்க, அதனால தான் அவர்களை தேவதைகள்னு சொல்லப்படுறது. இப்போ நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க பாபா எப்படி வந்திருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க பாபா, எப்படி வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. दिखलाते हैं अर्जुन के रथ पर बैठ ज्ञान दिया है, फिर उनको सर्वव्यापी क्यों कहते? சொல்றாங்களாமா, அர்ஜுனனுடைய ரதத்துல உட்கார்ந்து ஞானம் கொடுத்தாருன்னு காட்டியிருக்காங்க கதையில தெளிவா. பிறகு அவரை சர்வவியாபின்னு ஏன் சொல்றீங்க? ஞானம் எங்க இருந்து சொல்றாரு? அர்ஜுனனுடைய ரதத்துல உட்கார்ந்து சொல்றாரு, அப்புறம் எப்படி சர்வவியாபி அவர் இருக்க முடியும் இல்லையா? எப்படி ஏன் சொல்றாங்க அப்படி? बाप जो स्वर्ग की स्थापना करते हैं उन्हें ही भूल गए हैं, अब वह स्वयं अपना परिचय देते हैं. பாபா யார் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அவரையே மறந்துட்டாங்க. இப்போ பாபா ஸ்வயம் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கறாங்க. अच्छा நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की मात पिता बाप दादा को याद प्यार நமஸ்தே குட் மார்னிங். தாரணைக்காக முக்கியமான சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க பாபா, महान आत्मा बनने के लिए अपवित्रता की जो भी गंदी आदतें हैं वह मिटा देनी है. மகான் ஆத்மா ஆகுவதற்காக அப்பவித்திரத்தாவினுடைய அசுத்தமான பழக்கங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை அழித்துவிட வேண்டும். பாபா முரளியில் உள்ள சொன்னாங்க இல்லையா, சிகரெட் குடிக்கிறது, சீச்சி பொருட்களை சாப்பிட்றது, டாய்லெட் போனோடனே குளிக்கணும், அடுத்து விக்காரத்துக்கு வசமாகிறது, அப்புறம் துக்கம் கொடுக்கறது, சண்டை சச்சரவில் வர்றது, இதெல்லாம் இன்னைக்கு பாபா முரளியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதைத்தான் பாபா தாரணையில் சொல்கிறார். அப்பவித்திரத்தாவினுடைய பழக்க வழக்கங்கள், அசுத்தமான பழக்க வழக்கங்கள் என்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் அழிச்சிடணும். दुख देना, लड़ना झगड़ना, यह सब अपवित्र कर्तव्य है जो तुम्हें नहीं करने हैं. துக்கம் கொடுப்பது, சண்டை போடுவது, இவை அனைத்தும், சண்டை சச்சரவில் வருவது, இவை அனைத்தும் அப்பவித்திரமான காரியம், இதை நீங்கள் செய்யக்கூடாது. अपने आपको राज तिलक देने का अधिकारी बनाना है. தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்வதற்கு அதிகாரியாக ஆக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், बुद्धि को सब गोरख दंदों से देहधारियों से निकाल खुशबूदार फूल बनना है. புத்தியை அனைத்து தொழில்களிலிருந்தும், சிக்கலான தொழில்களிலிருந்தும், தேகதாரிகளிடத்திலிருந்தும் விலக்கி நறுமணம் வீசக்கூடிய மலர் ஆக வேண்டும். गुप्त कमाई जमा करने के लिए चलते फिरते अशरीरी रहने का अभ्यास करना है. மறைமுகமான வருமானம், குப்தமான வருமானத்தை சேமிப்பு செய்வதற்காக போகும் பொழுதும் வரும் பொழுதும் அஷரீரியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். वरदान கொடுக்கறாங்க பாபா, अपने शुभ चिंतन की शक्ति से आत्माओं को चिंता मुक्त बनाने वाले शुभ चिंतक मणि भव. தன்னுடைய சுபமான சிந்தனையின் சக்தியினால் ஆத்மாக்களை கவலைகளிலிருந்து விடுபட்டவர் ஆக்கக்கூடிய சுப சிந்தக் மணியாக ஆகுக. தன்னுடைய சுப சிந்தனையின் சக்தியினால் ஆத்மாக்களை கவலையிலிருந்து விடுபட்டவர் ஆக்கக்கூடிய சுப சிந்தக் மணி ஆகுக. आज के विश्व में सब आत्माएं चिंतामणि हैं. இன்றைய உலகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் சிந்தாமணி, சிந்தான்னா கவலை, சிந்தாமணின்னா அர்த்தம் என்ன? கவலை நிறைந்த மணிகள் ஆத்மாக்களாக இருக்கிறாங்க.
उन चिंतामणियों को आप शुभ चिंतक मणियां अपने शुभ चिंतन की शक्ति द्वारा परिवर्तन कर सकते हो. அந்த சிந்தாமணிகள் அப்படின்னா கவலை நிறைந்த மணிகள் ஆத்மாக்களை நீங்கள் சுப சிந்தக்கு மணிகள், சுபமான சிந்தனை செய்யும் மணிகளாகிய நீங்கள் தன்னுடைய சுப சிந்தனையின் சக்தி மூலமாக பரிவர்த்தனை செய்ய முடியும். जैसे सूर्य की किरणें दूर दूर तक अंधकार को मिटाती है, ऐसे अब शुभ चिंतक मणियों की शुभ संकल्प रूपी चमक व किरणें विश्व में चारों ओर फैल रही है. எப்படி சூரியனுடைய கிரணங்கள் தூர தூரம் வரை உள்ள இருளை அழிச்சிடுது இல்லையா, போக்கிடுது இல்லையா, அந்த மாதிரி சுப சிந்தனை செய்யும் மணிகளாகிய உங்களுடைய சுப எண்ணங்களின் ஜொலிப்பானது, கிரணங்களானது உலகத்தில் நாலா புறங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றன. பரவுறது அப்படியே அனுபவம் பண்ணணும், உடனே அனுபவம் பண்ணணும். इसलिए समझते हैं कि कोई स्पिरिचुअल லைட் குப்த ரூப்மே அப்பனா காரிய கர் ரகி ஹே. அதனால தான் மக்கள் உலகத்தில் புரிஞ்சிருக்காங்க. என்ன புரிஞ்சிருக்கிறாங்க? ஏதோ ஒரு ஆன்மீக ஒளி மறைமுகமாக தன்னுடைய வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்க. यह टचिंग अभी शुरू हुई है, आखिरी ढूंढते ढूंढते स्थान पर पहुंच जाएंगे. இப்போ இந்த டச்சிங் எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. மெதுவாக கடைசியில் தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி கடைசியில் இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க, வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. பட் அதுக்கு நாம் என்ன செய்யணும்? சூரியனுடைய கிரணங்கள் மூளை இதோ தூர வரைக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி நம்முடைய சுப சிந்தனையினுடைய எண்ணங்களினுடைய வைப்ரேஷன்ஸ் கிரணங்கள் போய் முழு உலகத்திலே ரீச் ஆகணும்னு சொல்கிறாங்க பாபா. स्लोगन: बाप दादा के डायरेक्शन को क्लियर कैच करने के लिए मन बुद्धि की लाइन क्लियर रखो. பாப் தாதாவினுடைய டைரக்ஷனை வழிகாட்டுதல். பாப் தாதாவினுடைய டைரக்ஷனை தெளிவாக கேட்ச் செய்வதற்காக பாபா அங்கேருந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க, முரளியில் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இது எனக்குத்தானே நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் கரெக்டாக கேட்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். கிளியராக கேட்ச் செய்வதற்காக மனம் புத்தியினுடைய லைனை கிளியராக வைத்து கொள்ளுங்கள். பாபாக்கும் நமக்கும் லைன் கிளியராக இருக்கணும். ஃபோன் லைன் கிளியராக இல்லைன்னா கூட தெளிவாக பேசினா கூட கேட்க மாட்டேங்குது. அப்போ பாபா கொடுக்குற டைரக்ஷன்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கேட்ச் அப்படின்னா நம்முடைய புத்தி லைன் எப்படி இருக்கணும்? மனம் புத்தி லைன் கிளியராக வைத்து கொள்ளுங்கள். கள்ளம் கபடு கசடு எதுவும் இருக்கக்கூடாது, அப்பவித்தர்த்தா இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இதில் ஆழமான விஷயங்கள் என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு செக் பண்ணணும். லைன் கிளியராக இருக்கணும்னா என்னென்ன தடை இருக்குது அப்படிங்கிறத செக் சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணி அதை நீக்கணும். அப்போ தான் புத்தி லைனை கிளியராக்க முடியும் இல்லையா? அச்சா, இன்றைய விக்தேஷரா யோக மானாகி யாதுக்கா அட்டென்ஷன். யோகா என்றாலே நினைவிற்கான அட்டென்ஷன், கவனம். जैसे कर्म नहीं छोड़ सकते वैसे याद भी न छूटे, इसको कहा जाता है कर्मयोगी. எப்படி கர்மத்தை விட முடியாதோ அதே போல நினைவையும் விட முடியாத நிலை இருக்க வேண்டும். இதைத்தான் கர்மயோகி நிலைன்னு சொல்லப்படுகிறது. கர்மா செய்யாமல் இருக்க முடியுமா? செய்கிறோம்ல கண்டிப்பா. அதே போல நினைவில்லாமல் இருக்க முடியல என்ற நிலை வரணும். कर्मयोगी अर्थात हर कर्म द्वारा बाप से स्नेह और संबंध का हर आत्मा को साक्षात्कार हो. கர்மயோகி என்றால் ஒவ்வொரு கர்மத்தின் மூலமும் பாபாவின் மீது இருக்கக்கூடிய அன்பு மற்றும் பாபா மீது உள்ள அந்த சம்பந்தம் பாபா மேல வச்சிருக்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் காட்சியாக கிடைக்க வேண்டும், தெரியணும். என்ன சொல்றாங்க பாபா? கர்மயோகினா நாம் செய்கிற ஒவ்வொரு கர்மத்தின் மூலமும் நமக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குது, நமக்கு பாபா கிட்ட சம்பந்தம் இருக்குதுங்கிறது நம்முடைய கர்மத்தின் மூலமாக பிற ஆத்மாவுக்கு காட்சியாக தெரியணும், வெளிப்படையாக தெரியணும். जैसे हद की आत्माओं से स्नेह रखने वाली आत्मा के चेहरे और चलन से दिखाई देता है कि यह कोई के स्नेह में लवलीन है. பாபா ரொம்ப அழகான உதாரணம் சொல்கிறாங்க. எல்லைக்குட்பட்ட உலக ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த எல்லைக்குட்பட்ட ஆத்மாக்கள் மேலே அன்பு வைக்கிறவங்க இருப்பாங்க. ஆத்மா மேலே ஸ்தூலமாக லௌகிக்கில் தேகதாரி மேலே அன்பு வைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. அவங்கள பார்க்கும்போது அந்த அன்பு வச்சிருக்கிற ஆத்மாவோட முகத்தை பார்க்கும்போது, நடத்தையை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இவங்க யாருடைய அன்பிலையோ மூழ்கி இருக்கிறாங்க.
யாருடைய நினைவிலையோ மூழ்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சோம்ல. லைலா மஜ்னு சொல்லுவாங்கல்ல பாபா, அந்த மாதிரி தேகதாரி மனுஷன் மேலே இல்லைக்குட்பட்ட அன்பு வைக்கிற ஆத்மாக்களுடைய முகத்தை பார்க்கும்போது, நடத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருது இவங்க யார் மேலேயோ அன்பில் இருக்கிறாங்க அப்படின்னு. ஐசே ஹர் கரம் பாப்கே சாத் ஸ்னேகி ஆத்மா கா அனுபவ் கராயே தப் கஹேங்கே கர்மயோகி. அதே போல் ஒவ்வொரு கர்மமும் பாபாவோட நமக்கு எவ்வளோ அன்பு இருக்குது, அந்த அனுபவத்தை ஏற்படுத்தணும் பிறருக்கு. அப்பத்தான் என்ன சொல்ல முடியும், நம்மை கர்மயோகின்னு சொல்ல முடியும். நம்ம கர்மாவை பார்க்கும்போது நமக்கு பாபா மேலே அன்பு இருக்குதுங்கிறத நம்ம கர்மா வெளிப்படுத்தணும். அப்பத்தான் நம்மை கர்மயோகின்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க பாபா. புரிஞ்சுதா? நல்லது. ஓம் சாந்தி. ஸோ பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க குறிப்பா, பவித்திரத்தா கூடவே கூடாது. பவித்திரத்தானா என்னென்ன, அதுக்கு ஆதாரம் ஒரு பாபா நினைவு. அவகுணங்களை போக்கணும்னாலும் பாபா நினைவு தான், பாவத்தை அழிக்கணும்னாலும் பாபா நினைவு தான், சத்தோப்பிரதான் ஆகிறதுக்கும் பாபா நினைவு தான் இல்லையா? அதனால ஒரு பாபா நினைவு முழுமையாக சதா இருக்கணும். அதற்கான முழு முயற்சியில் நாம் ஈடுபடணும். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி
என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. வழியே நானும் நடந்தால் உயர்வுகள் என்னை வந்து சேர்ந்திடுதே. நீ வந்து தந்த ஞானத்தினாலே மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே, மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே. கவலை எல்லாம் இங்கு கரைந்திட செய்தாய், கவலையெல்லாம் இங்கு கரைந்திட செய்தாய். மனமும் இறங்கி நீ வந்தாய் இங்கே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. ஒரே பார்வையில் என்னை மாற்றியே, தினம் தினம் வந்து குணம் தந்திடுவாய். ஞானத்திலே என்னை மூழ்கிட வைத்தே, ஆத்மா என்னை தூய்மை செய்தாய், ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். உயிரினை கூட உனக்கே தருவே, உயிரினை கூட உனக்கே தருவே. உனக்கு இணை இங்கு யாரும் உண்டா, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. தியானமே அருமருந்து, அதற்கு இங்கு இல்லை மாற்று மருந்து. Meditation is the only medicine
and it has no alternative.